ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி. தேவையான பொருளை பார்த்துடலாம். 6 முட்டை, 250 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். முதல்ல நம்ம தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சூடான அப்புறம் கடுகு, சீரகம் போட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துருங்க. பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கினா போதும். இப்போ மிளகாய் தூளை சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துருவோம். இப்போ இந்த கிரேவி 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் இதை செய்யணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை உடைச்சி மெதுவாக அதில் ஆட் பண்ணணும். முட்டையை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது 2 நிமிஷம் கொதிச்சா போதும், முட்டை வெந்துடும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.